வணக்கம் நண்பர்களே. டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் என்னால் ரொம்ப நாளாக போட முடியல. போன வாட்டி குழந்தைகளுக்கான ஒரு அக்பர் பீர்பல் கதை போட்டேன். எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இந்த தடவையும் சிறுவர்களுக்கான மாரல் ஸ்டோரி தான் எடுத்திருக்கேன். இப்போ இன்னும் எக்ஸாம்லாம் ஸ்டார்ட் ஆகலை சின்ன பசங்களுக்கு. ஸோ தே கேன் ஏபிள் டு சி அப்படிங்கிறனால எடுத்திருக்கேன். இந்த கதையோட தலைப்பு கிளவர் கிராப். கிராப்னா நண்டு. ஸோ புத்திசாலி நண்டு. ஒரு ஏரியில் நிறைய மீன்கள், நண்டுகள், முதலை எல்லாம் இருந்துச்சு. பெரிய ஏரி. அப்போ அங்கே இருந்த ஒரு கிரேன், தட் இஸ் கொக்கு, ஒரு வகையான கொக்கு, தட் இஸ் ஹெரான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது சதுப்பு நிலத்தில் தான் மோஸ்ட்லி நிறைய தண்ணி இருக்கிற இடத்துலையும் இருக்கும் அது. ஸோ ஆனால் கொக்கு மாதிரி தான் இருக்கும். ஹெரான், தட்ஸ் அ டைப் ஆஃப் இது கொக்குன்னு வச்சு கிரேன். ஸோ அது அதுக்கு நல்ல வயசாயிடுச்சு. அதால் ஸோ ஃபார் என்ன பண்ணிகிட்டு இருந்தது, அங்கே இருக்கிற மீனெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. இப்போ அதுக்கு ஏஜ் ஆனதுனால அதால் எடுக்க முடியல. யோசித்து பார்த்துச்சு, நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு ஐடியா தோணுச்சு. என்னென்னா, அந்த மீன்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாளைக்கு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இது ரொம்ப சோகமாக உட்காந்துருந்ததை பார்த்து அந்த மீன்கள் ஏன் நீ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க, உனக்கு என்ன பிரச்சனைன்னு. உடனே இது சொல்லுது, இல்லை நான் ஒரு அஸ்ட்ராலஜரை பார்த்தேன் வெளியில். அவர் சொன்னார், சீக்கிரமே இந்த ஏரியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி போயிடும், ஸோ நமக்கு இனிமேல் தண்ணி கிடைக்காது அப்படின்னு சொல்லிச்சு. எனக்கு அதான் கவலையாக இருக்குது, தண்ணி இல்லாமல் நம்ம எப்படி உயிர் வாழறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே அந்த மீன் போய் இது ஒரு மீன்கிட்ட சொன்னது மற்ற மீன்கிட்ட போய் அந்த எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருச்சு, இந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே எல்லா மீனும் இதுக்கிட்ட இப்போ என்ன பண்ணலாம், இப்போ நாங்களும் உயிர் வாழ முடியாது, தண்ணி இல்லைன்னா எந்த உயிரினமும் இருக்க முடியாது, இப்போ என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு ஐடியா கொடு அப்படின்னு கேட்டுச்சு. உடனே இந்த கிரேன் என்ன பண்ணுச்சு, இதுக்கு நான் இந்த காட்டை தாண்டி ஒரு பெரிய ஏரி இருக்குது, இதை விட பெரிய ஏரி ஒன்று இருக்குது, அங்கே வற்றாது தண்ணி, நம்ம அங்கே போயிடலாம். பட் உங்களால் போக முடியாது, நான் உங்கள் ஒவ்வொருத்தராக கொண்டு போய் அங்கே என்னோடய அழகால் கொத்தி நான் அங்கே கொண்டு போய் உங்களை விடுறேன், நம்ம அங்கே இருந்துக்கலாம், நல்லாவே இருந்துக்கலாம் தண்ணியில் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் சொல்லுது. உடனே அதுவும் அப்படியா, சரி நீ இனிமேல் டெய்லி ஒருத்தராக எங்களை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுது. ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி ஒவ்வொரு மீனாக முதல்ல ஒன்று கொண்டு விட்டுட்டு அப்புறமா இன்னொரு மீன், ரெண்டு தன்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மீன் தூக்கிட்டு போய் கொண்டு விடுற மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஆனால் உண்மையில் அது கொண்டு விடலை. பாதியிலேயே அந்த மீனெல்லாம் ஒரு குகை மாதிரி வச்சு அந்த குகைக்குள்ளே அந்த மீனெல்லாம் வச்சுட்டு தனக்கு இரையாகிறதுக்காக ரெடியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொண்டு சாப்பிட்டுச்சு. ஸோ அது மற்ற மீன்களுக்கு தெரியாது. அதனால் சரி, இது நம்ம எங்கேயோ சேஃபாக கொண்டு வைக்கிறது போல இங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. இது போய் கொண்டு வச்சு நிறைய மீன்களை சாப்பிட்டுச்சு. அப்போ ஒரு நாள் இந்த நண்டு வந்துச்சு. நண்டு இதை பார்த்துச்சு, ஆஹா இது எங்கேயோ கொண்டு வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு, பரவாயில்லையே நீ இவ்வளோ உதவியாக இருக்கே, இப்போ என்னையும் கொண்டு அந்த ஏரியில் கொண்டு விட்டுறியா அப்படின்னு கேட்குது. இந்த கொக்குக்கு ஒரு நிமிஷம் யோஜனை, ஐயோ மீனெல்லாம் சின்ன உருவம், ஸோ அது ஈஸி, ஆனால் இது எடுத்துகிட்டு போனாலும் இது கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணலான்னு யோசிச்சு. உடனே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வா உன்னையும் நான் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மனசுக்குள்ளே என்ன ஆசைன்னா, கிராபு ஒரு பெரிய உணவாக இருக்கும், இதுக்கு மீன்களை விட இது நல்ல உணவு, இன்னும் டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு, ஓகே வா உன்னையும் கொண்டு விட்டுறேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, வழியில் இது இந்த மீன்களோட எலும்பு துண்டை பார்க்குது. கிராப் கீழே அது இறந்து போய் அதோட இது கடிச்சு சாப்பிட்டதுனால அதோட போன்ஸ் எல்லாம் கீழே கிடக்கு, அதை பார்க்குது. பார்த்தோன்னே இதுக்கு சந்தேகம் வந்துருச்சு, எப்படி இந்த மீனோட எலும்பெல்லாம் இங்கே கிடக்கே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அது புரிஞ்சிருச்சு, ஓஹோ இது இந்த வேலை பண்ணுறதுக்காக தான் இங்கே இவ்வளோ தூரம் இதை கூட்டிகிட்டு வர, இந்த மீன்கள் எல்லாம் தூக்கிட்டு வருது போல் அப்படின்னு நினச்சிட்டு, அப்படின்னா எத்தனை மீன்கள் இறந்துருக்கும் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு சரியான நம்ம லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது, அதோட நீ உனக்கு இவ்வளோ ஒரு கெட்ட எண்ணத்தோடு நீ எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்க, ஆனால் அப்பா இந்த உயிர்களெல்லாம் சாகடிச்சிருக்க, உனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு அந்த
டெட் பாடியை தூக்கிட்டு அந்த இதுக்கு போய் மற்ற மீன்கள்கிட்ட போய் நீங்கள்லாம் எவ்வளோ ஏமாந்துருக்கீங்கன்னு பாருங்கள், எத்தனை உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நீங்கள் இழந்திருக்கீங்க, இத்தனை நாள் அது உங்களை ஏமாற்றிட்டு இருந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ அப்பாவியாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கிட்ட சொல்லுது. உடனே எல்லா மீன்களும் நல்ல வேலை, ரொம்ப நன்றி நீங்களுக்கு எனக்கு செய்த உதவிக்கு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுது. ஸோ கிராப்பு சந்தோஷமாக நம்ம வேறு பக்கம் போகலாம், இங்கே இருக்க வேண்டாம் வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ வித் திஸ் we have come to the end of the story. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, மெயினாக சின்ன பசங்களுக்கு. ஸோ நம்ம சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே, எஸ்பெஷலி ஸ்ட்ரேஞ்சர்ஸ், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் மூணாவது மனுஷங்க எல்லாருமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. சுற்றி இருக்கிறவங்களே சம்டைம்ஸ் மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க. அதுவும் நமக்கு முன்ன பின்ன தெரியாத ஆளுங்கக்கிட்ட நம்ம எப்படி இருக்கணும், ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரொம்ப இவங்கெல்லாம் நல்லவங்க, நம்ம சின்ன பசங்க, நம்மளை ரொம்ப நம்மகிட்ட சேஃபாக தான் இருப்பாங்க, நம்ம ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படிலாம் நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். ஏன்னா இப்போ காலம் மாறிட்டுருக்கு. சின்ன பசங்களுக்கு எஸ்பெஷலி நிறைய டேஞ்சர் ஜோன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாரையும் நம்பிட வேண்டாம், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் யோசித்து தான் நம்ம செய்யணும். அப்போ தான் நம்ம இந்த உலகத்தில் சேஃபாக உயிர் வாழ முடியும். அதுதான் இந்த கதையோட மாரல், நம்ம கற்றுக்க வேண்டியது. ஸோ ஐ திங்க் யூ would have enjoyed this story. என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஐ திங்க் யூ will do it. தேங்க்யூ. நன்றி.